இன்றைக்கி இந்த இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் எடுத்துக்கலாம்னா நிறைய பேர் இருக்கிறோம். அதிகமான நபர்கள் சொன்ன மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்ஸில் ரொம்ப அதிகமாக நம்மளுடைய நேரங்களை செலவிடுகிறோம். அது ஒரு பொழுதுபோக்குக்காக இருக்கலாம், இல்லை அது ஒரு தொழில் ரீதியானதாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம அதில் நிறைய நேரங்களை செலவிடுறோம். அப்போது இதனால் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அதிகமாக கண் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாம் கண்ணை எவ்வளோ அதிகமாக வேலை வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஓய்வு கொடுக்கறதுக்கு நிறைய நேரங்களில் தவறி போயிடுறோம். ஸோ நம்ம அதை வேலையே வாங்கிட்டுருக்கிறதுனால நிறைய பேருக்கு நாங்கள் இப்போது சமீப நாட்களில் கண்ணில் ட்ரை ஐ வர்றது, தலைவலியோடு வராங்க. ஈவன் கண் பார்வை, அதாவது குறைபாடு மட்டும் ஒரு நபருக்கு தலைவலியை கொண்டு வந்துட முடியாது. சில நேரங்களில் அந்த கண் மசில்ஸ் வீக் ஆகிறதுனால கூட, அவர் சரியாக அதை உபயோகப்படுத்தாதனால கூட அவருடைய கண்கள் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் அந்த கம்ப்யூட்டர் விஷன் கிளினிக் அப்படின்னு சொல்லி ஒரு கிளினிக்கை நாங்கள் ஐ ஃபவுண்டேஷனில் வச்சுருக்கிறோம். இதில் வரக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய கண் பார்வை பரிசோதனை தவிர்த்து அதற்கு கூடவே இந்த கண் மசில்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நாங்கள் கண்டறிகிறோம். இதில் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட மசில்ஸ் வீக்காக இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கான எக்ஸசைசஸ் நாங்கள் சொல்லித்தரோம். அது கூடவே நீங்கள் எப்படி உங்களுடைய கம்ப்யூட்டரை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம், பாதுகாப்பாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலான்ற வழிமுறைகளை கூட அதில் நாங்கள் சொல்லித்தரோம். அதை பற்றி நீங்கள் அதிகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த கிளினிக்கில் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் அந்த நபர் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், இந்த எர்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்கணும், அவருடைய லைட்டிங்ஸ் எப்படி இருக்கணும், அவருக்கும் கம்ப்யூட்டருக்கும் உள்ள இடைவெளியாக இருக்கட்டும், இந்த எழுத்தினுடைய அளவாக இருக்கட்டும், எல்லாமே துல்லியமாக உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அது குறித்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வாங்க. இதை செய்யும் பொழுது உங்களுடைய கண்ணை அதுதான் உங்களுடைய ஒரு ப்ரொஃபஷனாக இருக்குமே. ஆனால் நீங்கள் ரொம்ப நாளுக்கு அந்த கண்ணுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறது மூலமாக ரொம்ப நாள் உங்கள் கண்ணை நீங்கள் வேலை வாங்கிக்க முடியும். இல்லை நான் ஓவர் யூஸ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஓய்வு கொடுக்க தவறுற பட்சத்தில் நிச்சயமாக மசில்ஸ் பிரச்சனைகள் வந்தால் அந்த நபரால் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறது மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையை உருவாக்கும். ஸோ அதனால் கம்ப்யூட்டர் விஷன் கிளினிக்லேயும் பவர் செக்கப் தாண்டி இந்த மசில்ஸையும் செக் பண்ணுறோம். செக் பண்ணி கம்ப்யூட்டர் குறித்த ஆலோசனைகள், மொபைல் யூஸ் பண்ணும்போது அதை எப்படி உபயோகப்படுத்தலான்றது கூட நாங்கள் ஐ ஃபவுண்டேஷனில் எல்லாருக்கும் அந்த ஒரு ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது.